அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அந்த புக்குடைய செகண்ட் ரூலான மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நம்மளுடைய ஆத்தர் எதை பற்றி சொல்ல வராங்கன்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம், எமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டோன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிரும், அழிவு பாதைக்கு தான் அது நம்மளை கொண்டு போகும். இதனால தான் இந்த உலகத்தில் 90% மக்கள் எமோஷனலால் பாதிக்கப்பட்டு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, கடைசியில் 3rd கிளாஸ்லேயே இருந்துட்டு வராங்க. அவங்களால 2nd கிளாஸுக்கு முன்னேறவே முடியலை. அந்த எமோஷன்ஸ் தான் அவங்கள தவறான அழிவு பாதைக்கு அழைச்சிட்டு போகுதுன்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த எமோஷன்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, எலெக்ஷன் நடக்கிற டைமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நாம் என்ன சொல்லுவோம், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், நம்ம முன்னாடி தகுதி இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க நாட்டுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்க இந்த எமோஷனல் தான் ரொம்ப ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த சொல்லுவாங்க, இல்லை அவர் நம்ம ஆள், அவர் நம்ம ஜாதிக்காரரு, அவர் நம்ம ஊருக்காரரு, அவர் நமக்கு தெரிஞ்சவர், அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், அவர் நல்லதே பண்ணலைனாலும் அவருக்கு தான் ஓட்டு போடணும். இந்த எமோஷ்னலில் அட்டாச் ஆகி தகுதி இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுத்து, கண்டிப்பாக நம்ம தகுதி இல்லாத தலைவர்களை தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் ரொம்ப நாள் காலமாக, சரியா? அதனால அந்த எமோஷ்னல் அட்டாச் ஆகி இருக்காதீங்க. இங்கே யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ல வர்றாரு நம்மளுடைய ஆத்தர். அதுதான் உண்மை. நம்ம எமோஷ்னல் அட்டாச் ஆகி இவர் நல்லது பண்ணுவார், அவர் நல்லது பண்ணுவார், அவர் நம்ம ஆளுன்னு தான் நிறைய விதத்தில் நம்ம ஓட்டு போடுறோம். அப்படியெல்லாம் ஓட்டு போடக்கூடாது. யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும்னு சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராசஸ் ஸ்டேட் ஆஃப் யுவர் மைண்ட், கரண்ட் மைண்ட். அதில் ஃபஸ்ட்டு 100% ரேஷ்னலி டாமினன்ட். நாம் 100% ரேஷ்னலி டாமினண்ட்டாக தான் இருக்கணும். ரேஷ்னல்னால் என்னென்னா பகுத்தறிவில் டாமினண்ட்டாக இருக்கணும் 100%. எமோஷன்ஸே நம்ம எடுக்கக்கூடாது, எந்த வித எமோஷன்ஸு அதை நம்ம யோசிக்கவும் கூடாது. எமோஷன்ஸை பற்றி நாம் 100% ரேஷ்னலாக பகுத்தறிவோடு தான் எல்லாத்துலேயும் யோசிக்கணும், செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? செகண்ட் என்னென்னா ரேஷ்னலி டாமினண்ட். நாம் பகுத்தறிவில் டாமினண்ட்டாக இருக்கணும். இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம டெய்லி ஒரு வாரமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வரோம். டக்குன்னு ஒரு நாள் தோணுது, தூங்கி எழும்போது, சென்னை எக்ஸசைஸ் பண்ணாண்டாமே. நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு பண்ணாண்டாம். அது என்னென்னா எமோஷ்னலி அட்டாச் ஆன பகுதி. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணாண்டாம், ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது, வேண்டாம், தேவையில்லை. பட் நம்ம ரேஷ்னலி டாமினண்ட்டான அந்த பகுதி என்ன சொல்லணும்னா, நம்மளை ட்ரிகர் பண்ணும். இல்லை, நீ கண்டிப்பாக பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணுறால உனக்கு உடம்புக்கு நல்லது, நீ கஷ்டப்பட்டாலும் அது உனக்கு உடம்புக்கு நல்ல பலனை தரும், நீ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப ஃபிட்டாக இருப்ப, அது ரொம்ப உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும். அப்போ இதுதான் புரிஞ்சுக்கிறது. நாம் ஷார்ட் டேர்ம் மகிழ்ச்சி, சரியா? குறுகிய கால மகிழ்ச்சியை தரதான் எமோஷ்னலி. நாம் எமோஷ்னலி அட்டாச் ஆகிருந்தால் நாம் அடிமையாயிரும், நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க மாட்டோம். அடுத்து என்னென்னா, நாம் 100% எமோஷ்னலி அட்டாச் பீப்புள், சரியா? இந்த எமோஷ்னலி அட்டாச் ஆன பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில தலைவர்கள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொன்ன உடனே இவங்க போய் தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவர்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க, முட்டாள்தனமான காரியங்கள். இவங்க வாழ்க்கை அதனால் அழிஞ்சு போகும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. லாஜிக்காக யோசிக்காத முட்டாள் மக்கள் தான் 100% எமோஷ்னலி அட்டாச் ஆன மக்கள். அந்த மாதிரி மக்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் எப்போதுமே ரேஷ்னலி டாமினன்ட், 100% ரேஷ்னலி டாமினண்டான மக்களாக தான் இருக்கணும். குறுகிய கால மகிழ்ச்சிக்காக நீங்கள் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இப்படி ஆயிட்டு அந்த தேவையில்லாத ரொம்ப எமோஷ்னலி அட்டாச் ஆகி நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதுதான் சொல்ல வர்றாரு நம்மளுடைய ஆத்தர். நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகாதீங்க எப்போதுமே, எதுலேயுமே. நீங்கள் ரேஷ்னலாக, ரீசனபிளாக, லாஜிக்கபிளாக டிசிஷன் எடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதுதான் சொல்ல வராரு. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு நம்ம மாஸ்டர் யுவர் எமோஷனில் செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். நன்றி.